ஜெய் குருதே. சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். குட். தட் இஸ் அ ஸ்பிரிட். ஆல்வேஸ் have that conviction that we are class apart. We are the torch bearers for the whole world because we know that there is something unique within us, and that's it. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கறது. வெரி வெரி குட். சார், ஸ்மைல் வித் அ பிரைட் ஸ்மைல். Make it tell you. சார் ஷரத்துக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ் பிளஸ் ஹிம். யாருக்குமா? ஷரத், ஸ்ருதி ஷரத் இருக்கல, பெங்களூர். ஆமா. கொஞ்ச நாளா பேக் பெயின். கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரம் கியூர் ஆகணும் ப்ரே பண்ணிடுங்க, பிளஸ் பண்ணுங்க சார். Right now I should submit my prayers and my blessings go with her. Ask her to send her date of birth and place of birth. Okay, good. So, நாம தினசரி வாழ்க்கையின் சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கிறோம். Whether you like it or not, வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்துள்ளது. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பெறும். ஆக வாழ்க்கை என்பது நீங்க விரும்பினாலும் விரும்பா காட்டியும் it takes you to so many events. It's all there, self-conceived and master plan you have prepared. மூலக்கதை, திரைக்கதை, வச்சனம், டைரக்ஷன் எல்லாம் நம்ம தான் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கோம். சிவசூத்ராஸ் முடிஞ்சா என்னுடைய வீடியோ பாருங்க, இல்லாட்டி இன்னொரு முறை இதான் கிளாஸ் எடுக்கணும்ன்றது. சிவசூத்ராஸ் ஆர் த பேசிஸ், த காஷ்மீர் சைவிசம் that establishes everything. So, இன்னைக்கு நாம தொடர்ச்சியா நம்ம இயல்பை பத்தி பார்க்க, எதுவுமே நிலையில்லாத தன்மையில இருக்கிறச்ச முக்கியமா இப்ப observe around you with the feverishness of the ensuing assembly elections. இப்ப சட்டமன்ற தேர்தல் வரப்போறது. ஒவ்வொருத்தரும் எப்படி 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 இல்ல, they are so feverish about it. Think about it for a minute. இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறமா how many people are going to be there to contest the elections? How many people are going to be there to vie with each other, throw mud at each other, keep digging grounds at each other? How silly we look like. சின்னப்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கிராமங்கள்ல இந்த எறும்பு கூட்டங்களுக்கு சண்டை வரும். நான் எல்லாம் பார்த்துருக்கேன். தோட்டத்துல பார்த்தோம்னா திடீர்னு there will be a kind of சினிமால பாக்குற மாதிரிதான். இந்த அனுபவம் நிறைய இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு அப்படியே மல்டிடியூட் எறும்பு கூட்டம் அப்படியே வரும். நம்ம சத்தம் படிச்சு கடிச்சிடும். அது தூரந்து பார்த்தோம்னா என்னடா இப்ப வந்திருக்க தண்ணி கிண்ணி தெளிக்கணும். அம்மா சொல்லுவாங்க, தண்ணி தெளிக்காதரா, இயற்கையை விட்டுடு, தலை வைக்காது, மூக்க நுழைக்காதம்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா அந்த பக்கத்துல ஒரு வரும். சரி, ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு சாயங்காலம் வந்து தோட்டத்துல ஆஸ் யூஷுவல் பூவா பறிக்க கூட வேலை இருக்கும். அது பண்ணினோம்னா தலைவேறு கால் வேறு, தலைவேறு கால் வேறு, ஒரு 100-150 எறும்புங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இட்ஸ் நத்திங் நியூ ஃபார் த ஹியூமன் கைண்ட். ட்ரம்ப் இப்படி பண்றா, இல்லாட்டி ஈரான் இப்படி பண்ணுது, இல்லாட்டி நெட்டானியாஹு இஸ்ரேலா பண்றேன்னா இட்ஸ் ஆல் எம்பெட்டட் in the subconscious level of the life form. ஒருமையிலிருந்து இருமை வந்த பின்பு அந்த ஒருமையை நாடி செல்வது தான் நிஜம். அதுதான் இந்த சிவசூத்திரால பாக்குறேன். அப்ப எது நிஜம்? அவரவர் கண்டது நிஜம். உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பார். உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுத்துட்டு உங்களுடன் யார் இன்டராக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் உண்மையான இறை. சிம்பிளஸ்ட் தம் ரூல். இதை விட்டுட்டு உனக்கும் வருத்தத்தை கொடுத்துட்டு மற்றவருக்கும் வருத்தத்தை கொடுக்கறதா இருந்தா அது மனித வாழ்க்கை அல்ல. நாம இன்னும் இந்த கிரவுண்ட்லயே தான் தெரிஞ்சுக்கின்றோம். எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன், இருவினை பயன்களை எய்தி கலந்தேன். ட்ரம்ப் இன்னொரு இடத்துல போய் பறப்பாரு, வேற எங்கேனா பறப்பாரு.
இது முன்னாடி பார்த்துட்டே இருக்கு. ஆனா உண்மையான பார்த்தோம்னா the real Bible is no more exist. You might have heard about it. There was a great king, Constantine நோபல்னே பிறந்த ஆளுக்கு பேரு. ஆமா, in the 7th century. அவன் பார்த்தா பைபிள், ஓல்டு டெஸ்டமெண்ட் பைபிள் அப்படியே வால்யூமா போயிட்டே இருந்துச்சு. அந்த ராஜா பார்த்தா, என்னடா இத்தனை வால்யூம் படிச்சுட்டு இருக்கிறாங்களே, இப்ப நம்ம குருகுலம் மாதிரி ஹிப்ரு. உடனே கூப்பிட்டாங்க, எல்லா மத மார்களையும் கூப்பிட்டு வரிசையா உட்கார வச்சான், வட்டமா உட்கார வச்சுட்டு எல்லாம் டிசைட் பண்ணுங்க, எது காமனா இருக்கோ அதை வச்சுக்கோங்க, காமனா இல்லாததெல்லாம் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி given an order. அதுல இருந்து வந்ததுதான் நியூ டெஸ்டமெண்ட். அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல தான் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒன்று வந்தது. நீங்க if you see that old testament, there was a reincarnation, rebirth, everything was akin to our Hindu mythology. Anyway, forget about it. அப்போ நிலையற்ற வாழ்க்கையில நிலையானது நம்மளே ஒரு கற்பனை பண்ணிட்டு நாமளே பிளான் பண்ணி கட்டடம் கட்டி மாஸ்டர் பிளான் போட்டு we are living in a kind of மணல் வீடு. We don't know when the great wave is going to inundate, erase to the ground, what are you think அது. ஆனா அதுல ஒரு அழகு இருக்கு. எது அழகு இருக்கு? நம் உணர்வின் பார்ப்பட்ட அழகு. ஒண்ணுமே வேண்டாம். ஒரு நாய்க்குட்டி அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு பிஸ்கட் உண்டை கட் பண்ண ரெண்டா உடைச்சு அது போடுங்க, அது குடுகுடுன்னு வருது, இயல்பான வாழையாட்டுது. அது எதுக்கு வாழையாட்டணும் உங்களை பார்த்து? வாட் கைண்ட் ஆஃப் வேரிகேட்டிவ் இட் எக்ஸ்பிரஸஸ் சம்திங். உணர்வுகள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும், அவற்றை உங்களால் விளக்க முடியாது. அதுக்கும் தெரியாம வாழையாட்டுது. அது கண்கள் ஒரு நன்றி, கபக்கம் சாப்பிடுது. இன்னொரு பிஸ்கட் கொடுப்பியான்னு மேல பாக்குது, இன்னொரு பிஸ்கட் கொடுத்தா இன்னொரு பிஸ்கட்டையும் சாப்பிடும். At one point of time, it comes the next day, expected. அப்போ உங்களுக்குள்ள ஒரு திருப்தியா, அம்மா பசின்னு ஒருத்தன் கை நீட்டுறான், போயிட்டு வா, வேற வேலை இல்லை ஒண்ணு, காலங்காத்தால் வந்துட்டே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாதீங்க, தப்பது. ஆனா அவர் ஏதோ கேட்கிறான், பசிங்கிறான். பசி உனக்கும் வரும், ஏன்னா உங்க வீட்டுல ஸ்டோர் ரூம்ல எல்லாம் இருக்கு, கான்பிடென்ட் அபவுட் இட். அவன் கொடுத்த உடனே நன்றி, அம்மா ரொம்ப நன்றிம்மா, அவன் கண்கள் தான் நன்றியே போதும். அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாய்ஸ், யுவர் இன்னர் வாய்ஸ் சேஸ் யூ ஹவ் டன் தி ரைட். தட்ஸ் ஆல். உணர்வுரு மந்திரம், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். அதுதான் பட்டினத்தாரிங்க ரொம்ப அழகா சொல்றார். இந்த பட்டினத்தாருடைய பாடல்கள் நம்ம 2 பாடல் பாரு. கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா எது சார் கொண்டு போறோம்? எங்கிருந்து வந்த நம்ம ஒரு 50 வருஷம் முன்னாடி எங்க இருந்தோம் நம்ம? இல்ல, ஒரு 100 வருஷம் முன்னாடி எங்க இருக்கும்? 100 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்கணும்? ஆர்பிட் பாடி இந்த கேள்வி வரல சார். வந்தாதான் யூ ஆர் தி பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கோயில் போய் சாமி கொடுறது கிடையாது. தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. நமக்குள்ள என்ன நடக்குது? கேள்வி கேள்வி வரணும். எங்க இருந்தோம், எங்க இருக்க போறோம்? நாம தான் இந்த உடம்பா? யார் அப்பா அம்மான்னு வயசு இருந்த அப்பா தான் பர்மனன்ட் அப்பாவா, பர்மனன்ட் அம்மாவா? ஆனா நம்ம காலகாலத்துக்கு கலந்து எனக்கு ஒரு குழந்தை உருவாகி வந்தது எப்படி அதிசயமா இருக்க. வாட் இஸ் திஸ்? These are all the nature's wonder, giving you a spark now and then to make you understand what the reality is, what you are in real. Period. It's a big, அது சூன்யம் சொல்ல இல்ல கட்டி முழுமை சொல். சூன்யம் பூரணம் சொல். புத்தா called it as a சூன்யவாதம், and சமண மதம் சூன்யவாதம், and இந்து மித்தாலிசி இட்ஸ் a பூரணம், முழுமை. ஒரு காலி குடத்தை பார்த்துட்டு இது சூரியமா இருக்குது, காலியா இருக்குது சொல்லுங்க. இல்ல, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பேஸ் சொல்லுங்க. தி ஆங்கிள், த கண்ணோட்டம், த வியூ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். அது போல இந்த வாழ்க்கையில கூட்டி கழிச்சு பார்த்தா எதை கொண்டு வந்து எதை கொண்டு வந்து இந்த 2 பாடல் இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப அழகான பாடல், கூடவே வாங்க. இது அப்போ தெரியணும். இல்ல கட்டி இந்த வாழ்க்கையோடைய வேகத்துல
நம்ம அடிச்சுட்டே போவோம், மனசுல அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அது யாருமே தவிர்க்க முடியாது. ஆசைக்கோர் அளவில்லை இந்த அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை நினைவே காணை செலவே நினைவார் அழகேச நிகரார். நேசித்து ரசவாத வித்தை செய்வார் வெகு நாள் இருந்துமே நிலையாகவே காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணார். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று போற்று பாச கடற்குடைய வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை கருள்வாய் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிலைகின்ற பரிபூரணம் என்ற தாய்மானுடைய அற்புதமான பாடல். மனதற்ற பரிசுத்த நிலையில் ஆக we are there in this 3 stage. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்கு நிலை. எது உண்மை எது பொய்? மூன்றுமே உண்மை, மூன்றுமே நிரந்தரமானது, எதுவுமே கிடையாது. வானவில் நிஜமா பொய்யா? வானவில் உண்மை, வானவில் பொய். இதை உணர்ந்து கொண்டால் மனித வாழ்க்கை you will become that rishi, you will be the siddhar, you will understand the life, you will be able to appreciate as well as be free of the attachment and binding of the இருப்பா. போதுற்ற திண்புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை போதுற்று எப்போதும் புகழும் நெஞ்சே இப்பூதலத்தில் தீதுற்ற செல்வம் என் தேடி புதைத்த திரவியம் என் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவது. வேதத்தின் உட்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்த வன்மொழி கேட்டிலையோ செய்த புண்ணியந்தான் ஆதித்தன் சந்திரன் போலவே வெளிச்சமதாம் பொழுது காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவது. இந்த 2 பாடல் நீங்க பார்க்கலாம். அது ரொம்ப ஃபேமஸ். சொல்லுவாங்க, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிச்சு அப்படின்னு. அதுதான் பட்டினத்தாருடைய ஒரு அடிப்படை அம்பலவாணன். சாட்சாத் சிவபெருமான் அவருடைய மகனாக அம்பலவாணனாக வந்த பொழுது அவனை திற்றப்ப என்னடா கொண்டு வந்த வெளிநாட்டுக்கு திரைக்கடலோடி திரவியம் தேடி என்றால் நீ வெறுமே இது கொண்டு வந்திருக்கியே, இந்த என்ன சொல்லுவாங்க, சாணிமே பண்றது சொல்லுகிறது எருமுட்டை அப்படின்வாங்க. அதை கொண்டு வந்திருக்கிய வீசி எறிகிறச்சே அவர் சொல்லுவார், அம்மாவுக்கு தான்ப்பா தெரியும் அருமை, நீ வா நான் வீட்டுக்கு போறேன்னு போயிடுவோம். இது என்ன சொல்றான், இது இந்த தவிட்டையும் இந்த எருமுட்டையை கொண்டு வரதுக்கு இவங்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு ஒரு இது எடுத்து தூக்கி போடுவார். அது உடஞ்சி அது ரத்தன கற்கள் சிதறும். அடடடா அம்பலவானா, உன் அருமை தெரியாமல் போய்விட்டேன்னு ஓடி வருவான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவார், அம்மா வந்த இந்த சின்ன பேழையை அப்பா கிட்ட கொடுத்துடு, என்னுடைய வந்த வேலை முடிஞ்ச நான் போயிட்டு வர்றேன், போய் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அம்பலவான் போனவன் திரும்பி வரும். வந்த உடனே எங்க பையங்கிறப்ப கோயிலுக்கு போயிருக்க வந்துருவாங்க. அந்த சின்ன பேழையை திறந்து பார்த்தா அதுல காது இல்லாத ஒரு ஊசி இருக்கும், ஒரு சின்ன நடுக்கோலை பனையோலை இருக்கும். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வெளிச்சு. அந்த நிமிடம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது பட்டினத்து செட்டி என்ற பெரிய வணிகர் குல தலைவனுக்கு. அது ஒற்றிதான் இந்த பாடல். வாதுற்ற தென்புயர் அண்ணாமலையா, திருவண்ணாமலையில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரே வாதுற்ற தென்புயர், அனைவரையும் அனைத்து தோளில் ஏற்றிச் செல்லக்கூடிய தந்தையாக, கருணை மிக்க தந்தையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரே மலர்பதத்தை போதுற்று எப்போதும் புகழும் நெஞ்சே. எப்போதும் கடவுள் இருக்கார், ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இல்லைங்கட்டி மெனக்கெட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் எதுக்கு இந்த மலையை சுத்தி வரணும்? தலையெழு உலகத்துல எத்தனை மலை வர்றாங்க, ஏதோ ஒண்ணு. ரமண பகவான் சொல்றது மலையை சுத்தி, அது ஒண்ணுதான். அதனால நீங்க வெறுங்கால சுத்தணும், தலைக்கிழ சுத்தணும் ஒண்ணு கிடையாது. உங்க உள்ளத்துக்கு, உங்க உள் உணர்வுக்கு எது சுகத்தை கொடுக்குதோ அது பிரகாரம். அதுக்காக நேற்றுல நான் பார்ப்பேன், திருவண்ணாமலை பத்திக இப்ப ஓடுறாங்க ஜனங்க. யாரும் உங்களை உடனே வருத்திக்க சொல்லல, உள்ளத்தை வருத்திக்க சொல்லல. செருப்பு போட்டுன்னு போவாங்க, செருப்பு போட்டு கடவுள் வேண்டாங்கிறாங்க. செருப்பு போடாம போனா நல்லது, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா உங்களுடைய பூமி, உங்களுடைய பாதங்கள் பூமியில பதியுது, பஞ்சபுதங்களில் ஒன்றில் பதியுது.
ஆனா அதுக்காக இந்த வெயில் காலத்துல போக முடியுமா? முடியாது. அப்படிதான் காலங்காத்தால வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு உங்களை நீங்க வர்த்திக்கன்னு எந்த கடவுளும் சொல்லலை, யாருமே சொல்லல. ஆக போதுற்று, போதுற்றுன்னா அந்த அண்ணாமலையாரை நெருங்கி எப்போதும் புகழும் என் நெஞ்சே, ஐயா எனக்கு தாயும் தந்தையமாக விளங்குபவரே, எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று கேளுங்கள். இந்த பூதலத்தில், இந்த உலகத்தில் தீதுற்ற செல்வம் என். நீ பணத்தை எவ்வளவு வச்சுக்கிட்டாலும் ஒரு தேவைக்கு மேல அது ஒரு தீய வழிக்கு தான் கூட்டு போகும். மேலும் மேலும் உங்களுக்கு கர்ம வினையைத்தான் அதிகப்படும். தேடி புதைத்த திரவியம் என். எத்தனை பினாமி நேம்ல கொடுத்துட்டு திடீர்னு சத்துட்டு இறந்து போறப்ப அந்த பினாமில எப்படி இந்த பணத்தை அமுக்குனாங்கன்ட்டு எனக்கு இந்த பல பார்த்திருக்கேன். எம்ஜிஆர், கிரேட் எம்ஜி ராமச்சந்திரன் எத்தனை பினாமி பேர்ல வச்சிருந்தார் பணத்தை, கோடி கோடியா வச்சிருந்தார். திடுதுப்புன்னு அவர் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாம் அப்படியே அவங்க கோடீஸ்வரன் ஆயிட்டு மூச்சு கப்சுக்குன்னு மூச்சு போயிடுச்சு, வெளியே வரல. தேடி புதைத்த திரவியம் என். எம்ஜிஆர் வெளியே வந்து உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் 10,000 கோடி கொடு, என் தங்கச்சிக்கு கொடு, என் தம்பி கொடு, கேட்பாங்க? கேட்க மாட்டேன். தேடி புதைத்த திரவியம் என். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு. காது இல்லாத ஒரு ஊசியில் நீங்க தையல் பண்ண முடியுமா? நூல் கோக்க முடியும்? முடியாது. அது போல இந்த உடல் என்ற சடலம் விழுந்து விட்டார். இது சிவம் சென்றால் இது வெறும் சமம். வேதத்தின் உட்பொருள். ஆக இந்த உடல் என்னும் கோவிலில் அந்த மூச்சு காற்று என்னும் உயிர் மூச்சு செல்லும் பொழுது வேதத்தின் உட்பொருள் நீதி நூல்கள். வேதம்னா நான் வேதங்கள் மட்டும் கிடையாது, நீதி நூல்கள். எத்தனை பெரியவங்க அவங்க அனுபவத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அவங்க வேலை இல்லாம சொன்னாங்களா? இதெல்லாம் மண்ணாசை மங்கையை விட்டு விட. முன்ன சொல்லிட்டாரு, தேடி புதைத்த திரவியம் போயிடுச்சு. மண்ணாசை என்பது இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய ஆசை. அண்ட் பெண்ணாசை என்பது இருபாலருக்கும் பொருந்தும். பெண்ணாசை, ஆணாசை, இந்த உடல் வேட்கை. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் தாத்தா பாட்டி கடைசி நிமிஷத்துக்கு ஏண்டா 2 நாளா பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு, தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் போலங்கிறப்ப அவர் எந்த ஊர்ல பிறந்தாரோ அந்த ஊர்ல மண்ணு கொண்டாந்து கொஞ்சம் அரைச்சி அவர் வாயில விடுவாங்க. அந்த நிறைய கிராமம் இது எங்க இறக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த மண்ணு தான் உங்க டிஎன்ஏ. அந்த எங்க யூ ஹவ் பீன் கன்சீவ்டு பை யுவர் மதர். அந்த பூமியை கொஞ்சம் நீங்க வச்சுக்கோங்க. அந்த பூமியை பொட்டலத்திலேயோ சாமி கிட்டே ஏதோ பொட்டலத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் வைப்ரேஷன்ஸ் டில் யூ. உடம்புக்கு என்ன வந்தாலும் அது சரியாயிடும். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். எந்த பூமியில யூ ஹவ் பீன் கன்சீவ்டு பை யுவர் பேரண்ட்ஸ், அந்த மண்ணு எடுத்து சின்ன டப்பால போட்டு வச்சுக்கோங்க. எங்க போனாலும் கூட எடுத்துட்டு போங்க. அது விபூதியை விட மிக உன்னதம், புனிதமானது. இட் வில் ஸ்பீக் டு யூ. இது அனுபவம் தான். அது தெய்வத்துக்கு சமம். அதனால்தான் குல தெய்வம். குலதெய்வ வழிபாடு ஏன் போறீங்க? நீங்க பிறந்த மண்ணில் உங்க கால் பதிகிறச்ச அந்த மண், பூமி தாய், she will respond to you. ஓ, என் மடியில் தான் நீ வந்த, வா 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 என்ற மாதிரி. அது குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. முடியலையா, அட்லீஸ்ட் நீங்க பிறந்த இடத்துல மண்ணை வச்சுக்கோங்க, வெளியே போக. எனவே வேதத்தின் உட்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்த வன்மொழி கேட்டிலையோ. போதித்த வன்மொழி. டே அப்பா, இதெல்லாம் விட்டுடுறா, இதெல்லாம் இருக்கிறதுனால தாண்டா உனக்கு உடம்பு சரியில்லாம போகுது, மனசு சரியில்லாம போகுது. மனுஷ சரியில்லா கட்டி தூக்கம் வராது, எல்லாருமேலயும் உனக்கு வேறுபாடு வரும், அன்பு வராது. கேட்டிலையோ. செய்த புண்ணியம் தான். ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சு, நீ என்ன புண்ணியம் பண்ணியோ அதுதான் ஆதித்தன் சந்திரன் போல. எப்படி காலை வேளையில் சூரிய பகவானின் வெளிச்சமும் இரவு வேளையில் சந்திரனினுடைய வெளிச்சமும் நமக்கு வழிகாட்டுகிறதோ, அது போல நீ செஞ்ச புண்ணியம் தாண்டா உனக்கு வழிகாட்டும். காதுற்ற ஊசியும் வாராது காணும் கதை ஒளி. அத்தமம் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கை தலைமையில் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இறைவனை புண்ணிய பாவம். இதெல்லாம் நீங்க போய் பார்க்கணும். அதாவது
இது நான் ஒரு வீம்புக்காக இதை காட்டி அனுபவத்தால பேசிட்டு இருக்கேன். அனுபவம் முக்கியம் தான். எப்போச்சும் முடிஞ்சது இல்ல, பிராக்டிகல் ஐம் டெல்லிங் யூ, வாக் அரௌண்ட் த சைட் ஆஃப் தட் மார்ச்சுவரி. அப்படியே அந்த சுடுகாட்டு பக்கம் நடந்துப்பாங்க. அந்த கிரிமேஷன் கிரவுண்ட பாருங்க, அந்த கிரிமட்டோரியத்தை போய் பாருங்க. அண்ட் எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் போன உடனே அவங்க மனசு எப்படி துடிக்குது. உணர்வுகளால் ஆக்கப்பட்டவன் மனிதன். அந்த உணர்வுகள் எங்கே போச்சு? அந்த உணர்வுகள் எங்க போச்சு? வாட் இஸ் த பிகினிங், வாட் இஸ் த எண்ட்? இந்த கேள்வி அப்பப்போ நமக்கு வரணும். இல்ல கட்டி நம்ம இந்த டெய்லி வாழ்க்கையில அப்படியே மயங்கிடுவோம். மாயா, ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம் சுத்தி விடும். அப்படியே கொஞ்சம் ஸ்லீப்பான சுத்தி விடும். யூ ஹேவ் டு பி அலர்ட். எஸ்பெஷலி உங்க கடமைகள் முடிஞ்ச உடனே குழந்தைகளுடைய அவங்க மூக்க நுழைக்காது. ஒரு பெரிய ஜிப் போட்டுக்கணும் வாய்க்கு. அந்த குழந்தைங்க இண்டிபெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை மதிங்க. அவங்க உணர்வுகளுக்கு மதிங்க. நம்ம கடமைகள் பண்ண உடனே வாட் இஸ் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். அப்போ இதெல்லாம் நமக்கு உதவும். இந்த நீதி நூல்கள் நமக்கு மிக 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 முக்கியமாகும். இந்த ஒரு முறை பார்க்கலாம். போதுற்ற திண்புயர் அண்ணாமலையார். போது என்றால் கருணை. போதுற்ற திண்புயர் வலிமை மிக்க தோள்களா அண்ணாமலையார். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன், என் காலில் போய் ஒன்றில்ல, நான் பாத்துக்கிறேன். போதுற்ற திண்புயர் வாதுற்ற திண்புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை போதுற்று எப்போதும் புகழும் நெஞ்சே இப்பூதலத்தில் தீதுற்ற செல்வம் என் தேடி புதைத்த திரவியம் என் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே வேதத்தின் உட்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்த வன்மொழி கேட்டிலையோ செய்த புண்ணியன் தான் ஆதித்தன் சந்திரன் போலே வெளிச்சமதாம் பொழுது காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழி கேட்டு அற்புதமா பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்றார். ஆக கடைசி காலத்துல நம்ம வந்து ஆகும்னாம கொஞ்சம் கொஞ்சமா மனசை வந்து எப்படி ஒரு குதிரையை ஹார்ஸ் ட்ரெயினர் ஒரு குதிரையை பழக்கிறானோ அது போல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எது அந்த கரணங்கள்? மண், புத்தி, சித்தம், அகங்கார். மனசு, புத்தி, நம்முடைய ஆழ்நிலை மனப்பதிவுகள், அகங்காரம், நான் என்ற உணர்வு. இது 4 தான். இந்த 4ஐயும் உங்களால் பார்க்க முடியாது. ஆனா இது 4 தான் அடிப்படையே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க முடிச்சுட்டு இருக்கச்ச இது எல்லாமே 4 வேற வரணும். நீங்க தூங்குறச்ச உடம்பு மட்டும் தான் இருக்கு. மனுஷங்க இருக்கு, புத்தி இருக்கு, சித்தம் இருக்கு, அகங்காரம். அப்புறம் ஆழ்நிலை தூக்கம். ரொம்ப தூங்குறீங்க. ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கலாம். அடிச்சு போட்ட மாதிரி கடைசி வரைக்கும் வேலை பண்ணிட்டு உசபாடா 4 மணிக்கு முகூர்த்தம் 2 மணி நேரமாவது தூங்கினேன்டா ஒரு பக்கம் படுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சுருண்டு படுத்துக்கிறீங்க. அருண் இருக்கு, அப்படியே நான் இருக்கிறேன், முரளி சார் இருக்காரு, ஜெயந்த் எல்லாரும் இருக்கும், படுத்துட்டு யார் அவுட் இருக்கும். காலையில நான் 4 மணிக்கு முகூர்த்தம் 3 மணிக்கு மாலை கொண்டு வரான்னு சொன்னே வந்துட்டுதா அந்த மாலையே கொண்டு வந்து சேர்க்கிற மண்டபத்துல பத்திரமா பாத்துக்க வேண்டிய வேலை அருண். அங்க 10 20 30 பேர் தூக்கிட்டு இருப்போம் அந்த ஹால்ல. அப்போ அருண் மாலை வந்துடுச்சா அப்படி ஒரு குரல் கேட்குது காலங்காத்தால 3 மணிக்கு. நீங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. அன்னுட்டு அருண் மட்டும் எந்திரிச்சுக்கு வருவார். The connectivity, as long as there you are in the womb of the mother, you are connected to your navel point by the umbilical cord. உங்க தொப்புள் கொடி பந்தம் அம்மாவோட இருக்கீங்க. When you are independent, that is cut. Similarly, as long as there you have got 3, the physical body, astral body and the causal body. Your astral body only contains your man, buddhi, chitta, ahakar. அந்த ஆஸ்ட்ரல் சூட்சும உடல்ல தான் இருக்கு உங்க மனசு, புத்தி, சித்தம். அந்த சூட்சும உடலில் இருக்கக்கூடிய சில்வர் தாள், இட் கனெக்ட்ஸ் யுவர் நேவல். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க once you go for aura reading, it's all there. The moment the pancha upapranas leave you, the silver cord is cut, so the life form cannot enter the physical body once again. That is what you call as the death. But the body may not be active, but your energy of your mind, your buddhi and chittam will be intact. Anyway, forget about it. எதுக்கு சொல்ல வரேன்னா, அத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தாலும்
யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. అంటే அருண் மட்டும் தான். ஏன்? அருணுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உணர்வு தூங்காம இட் இஸ் அலர்ட், இட் இஸ் அப்சர்விங். ஆக ஆழ்நிலை தூக்கத்தில் கூட உங்களுடைய நான் என்ற எண்ணம், நான் என்ற அகங்காரம், நான் என்ற அஸ்மிதா, இட்ஸ் அவேக், அவேக். இதெல்லாம் நம்மளை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உலகத்தை பத்தி எவ்வளவோ ஆராய்ச்சி பண்றோம். எத்தனை பேர் நம்மளை பத்தி நினைச்சிருக்கேன். நம்ம தூங்குறச்ச கனவு வருது. எப்படி கனவு கணக்கு என்ன சம்பவம்? நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனேனே, எங்க இருந்தேனா அப்ப? இந்த கேள்வி அப்பப்ப கேட்டுக்கிட்டே வாங்க. அப்ப வாழ்க்கையில ஒரு தெளிவு தானாக பெறும். என் அனுபவத்தின் வாயிலாக பேசிட்டு இருக்கேன். ஆக முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் பாருங்க, 2 பாயிண்ட். அன்கண்டிஷனல் லவ். எதையுமே எதிர்பார்க்காது. எல்லாருமே அன்பு செலுத்துங்க, திருப்பி அன்பு எதிர்பார்க்காது. அண்ட் நெவர் பி ஜட்ஜ்மெண்டல். மற்றவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண நாம யார்? இத்தினோண்டு 450 கிராம், லேடிஸுக்கு ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா, 500 கிராம். யுவர் பிரெயின், த வெயிட் ஆஃப் த பிரெயின் இஸ் 450 ஃபார் மேல், ஃபார் 500. அதுல கூட பாருங்க சார், கடவுள் லேடிஸ் தான் ப்ரஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறார். 500 ரொம்ப யோசிப்பாங்க அவங்க. பிகாஸ் தே காட் த கட் ஃபீலிங். இந்த கட் ஃபீலிங் பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் வீட்டுல அவங்க ஒரு வார்த்தை கேட்கணும். அதான் கிரகலட்சுமின்னு சொல்றது. ஏமா போயிட்டு வரேன் நான், ஏங்கோ வெயிலா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் இருந்து போங்க, போனோம்மா, போயிட்டு வந்து இப்ப நான் வர முடியும், ஒரு 5 நிமிஷம் இருந்துதான் போங்களே. லிசன் டு ஹர் வாய்ஸ், இட் வில் பி ஆல்வேஸ் ப்ரொடெக்டிங். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் கால்ட். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய கிரகலட்சுமி தான், ஷி இஸ் தி அத்தாரிட்டி. She is the person of the anchor person of the, because all her thoughts are in favor of you. நீ பத்திரமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ பத்திரமா இருக்கணும்னு திங்க் பண்றப்ப the strength of the thoughts are manifold. So the வீட்டு கிரகலட்சுமி வார்த்தைகளை மதிச்சுட்டு காம்ப்ரமைஸ் and talk. Don't decline. You will land in trouble. Important decisions, you always have the kind of an interaction. ஸோ அந்த அன்கண்டிஷனல், பாரபட்சமற்ற அன்பு. இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கிட்டோ இல்லை, நீங்க அன்பு வாரி வழங்கி போயிட்டே இருக்கும். இரண்டாவது ஜட்ஜ்மெண்ட். வாழ்க்கை என்பது முடிவு எடுப்பதல்ல, உணர்வு பூர்வமான. போய்கிட்டே இருக்கு சார், சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கை அனுபவங்களை ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ், ஒரு சாட்சி புத்தமா பார்த்துட்டே போகணும். கஷ்டம்தான். நர்த்தக ஆத்மா, அரங்கோ அந்தரா. அப்படி போனோம்னா, before the body drops you, you will understand, at least to come to a certain level of understanding yourself, so that the journey will continue. Your existence on this planet Earth is a sojourn. It's a short stay between your date of birth and date of death. That is not the end of it. It's a continuum. It's a continuum. Ultimately, it is the Sama Adi, the origin. You come to reach Sama Adi. Where you have come, there you reach. That is the ultimate goal. That one day or the other, we will. நம்முடைய அனுபவபூர்வமாக அதை உணரக்கூடிய காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் தபஸ். அதுதான் தபஸ். அது 2 முக்கியமான ஒரு படகை செலுத்த துடுப்புகள் போல இருக்க வேண்டியது. அன்பு, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும். 2வது ஜட்ஜ்மெண்ட், நான் ஜட்ஜ்மெண்ட். இவளை பத்தி முடிவு பண்ண நான் யார்? நீங்க நல்லா இருக்கு. அப்படி இருந்து பாருங்க, உங்களுக்குள்ள வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு நிம்மதி இருக்கு. அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அப்பா பொண்ணா இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, பாட்டி பேரனா இருந்தாலும் சரி, நீங்க நிம்மதியா இருப்பீங்க. உங்கள் வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாமே that will be a blessing for others. You will become a source of joy. மற்றவங்க நிம்மதி கொடுக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். காதற்ற ஊசியும் வாராத காணும் கடை வழிக்கேன்னு கேள்விப்பட்டிருப்போம், சொல்லுவாங்க. ஆனால் பட்டினத்தார் குறிப்பிட்ட இந்த 2 பாடல்களை அவர் முக்கியமாக பாடியிருப்பார். அது தன்னுடைய அனுபவபூர்வமாக. இந்த மாதிரி பாடலாம் தேடி எடுப்பேன். அது போலதான் இது, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடை வழி. இந்த 2 பாடல். Life is love, life is joy, life is enthusiasm.
ஹாப்பியா இருங்க சார், சந்தோஷமா இருங்க, கொடுங்க, தேங்க்யூ. கொடுத்துக்கிட்டே இருங்க. ஜெய் குருதேவ். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். தேங்க்யூ. ஜெய் குருதேவ். தேங்க்யூ. ஜெய் குரு.